வணக்கம். உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு. இந்த ஒரு பதில் என்னென்னா, எவ்வளோத்தான் முயற்சி செய்தாலும், தியான பயிற்சியாக இருந்தாலும் சரி, புத்தக வாசிப்பாக இருந்தாலும் சரி, வேதங்கள் அர்த்தங்கள் தெரிஞ்சாலும் சரி, கோவில்கள் புண்ணிய ஸ்தலங்களில் போய் வருவதாலும் எந்த ஒரு மாற்றமும் என்னிடம் இல்லை. பல மகான்கள் தவம் செய்திருக்கார்கள், ஞானம் அடைந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட மனசை ஒத்துழைச்சு நீங்கள் இதில் வேறுபாடு பார்க்கும்போது தான் இந்த சிந்தனை வரும். எல்லாருக்கும் வருவதில்லை. குடும்பத்தில் கஷ்டம், நோய், வறுமை, முக்கியமான தேவைகள் கிடைக்காத போதும் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தால் தெய்வத்தை தேடி மனம் அலைகிறது. அதுதான் யோகம்ன்ற ஒரு தப்பான ஒரு நிலைவை உண்டாக்கி கொள்கிறோம். அதை நம்ம கற்பனை பண்ணிடுறோம். அதுதான் யோகம். அது வேண்டுதல். யார் தவம் செய்வானோ அவன் செய்வான். எவன் தவம் செய்கிறதுக்கு ஏற்றால் போல் அமைகிறானோ அவன் தவம் செய்வான். இந்த ஒரு வாக்கு சித்தர்கள் வாக்காக இருக்கிறது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, அதில் யோகம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம பிரித்து அதை ஆராயறதில்லை. கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணுறோம், தான தர்மம் பண்ணுறோம், கோயிலில் போய் சுத்தம் பண்ணுறோம், வேத பிராணாயங்கள் படிக்கிறோம், நல்ல புத்தகத்தின் வார்த்தையில் படித்து உரையாடுறோம். அதிலே வாதங்கள் நடக்கும். வைணவமா சைவமானு, ஆழ்வார்களா நாயமார்களான்னு தன்னை நினைக்கின்ற ஒரு நிலை வேறுபாடு அங்கே இல்லை. பக்தி யோகம், கர்ம யோகம். பக்தி யோகம்னா 10 விதமான மனநிலைகளை கடந்துகின்ற ஒரு நிலைப்பாடு. மனம் சாந்தமடையும். வாய்வு எங்குண்டோ மனம் அங்குண்டு, வாய்வு எங்கில்லையோ மனம் அங்கில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை. வாய்வு அங்கே இருக்காது. 10 வாய்வு ஒடுங்கிடும். ஒடுங்கும்போது வெறுமையாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. வெறுமை என்பதை நீங்கள் கற்பனை கொள்ளாதீங்க. சும்மா வார்த்தையால் நான் சொல்கிறேன். மனம் அற்று போன நிலை, உணர்வோடு இருக்கின்ற நிலை, உணர்ச்சி அல்ல. சிந்தனை செய்யுங்க. பக்தி யோகம் அது சித்த மகான்கள் சொன்னது. கர்மயோகம் என்பது பற்றில்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளுக்கு ஒரு நடந்து போக வழி இல்லை, ஒரு 2 வீலர் தேவைப்படுது. அதை ஓரளவுக்கு தான் வருமானம் இருக்குது. நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கு வருமானம் இல்லை. அது இருந்தால் தானே இப்போ வண்டி வாங்க முடியும். கோயிலில் போய் வேண்டுறோம், ஐயா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா துட்டு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அது வேண்டுறோம். அப்போ சரியாக வேண்டுறோமா? அங்கே இந்த வண்டி வேணுமா, அந்த வண்டி வேணுமா, 3 லட்ச ரூபா வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும், 1 லட்ச ரூபா வண்டி வாங்கினா நல்லாயிருக்கும், எல்லாரோட ஒரு கெத்தாக இருக்கணும் வண்டி அப்படிலாம் நம்ம எக்ஸ்ட்ரா நினைக்க தோணுது. நம்ம என்ன வேண்டுமோ அது கரெக்டாக அங்கே வேண்டுறதில்ல. அங்கே தான் மிஸ்டேக் இருக்குது. அப்போ கர்மயோகம் என்பது நம்ம பற்றில்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடை உருவாக்கக்கூடிய ஒரு மனப்பயிற்சி. அதில் 2 வேறுபாடுபடும் கர்மயோகத்தில். தானம், தர்மம். தானம் என்பது எதிர்பார்த்து கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு. எதை கொடுத்தாயோ அது திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. தர்மம் எதிர்பார்க்காம கொடுக்கறது. எதிர்பார்க்காம கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரிலாக்ஸ் மைண்டு. கொடுக்கணும்னு ஒரு மனப்பக்குவம் இருக்கும்போது அந்த நிலைப்பாடு உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் கொடுக்கணும்னு இருக்கும்போது புரிதல் ஏற்படும். அந்த பற்றுதல் வெட்டுப்படும். ஆசைப்படாமல் இருக்க ஆசைப்படுன்ற மாதிரி. இது கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு உங்களுக்கு. பக்தி யோகம், கர்மயோகம். ஞானம் யோகம் என்பது இந்த 2 நிலைப்பாடை நீங்கள் அடிக்கடிக்கு சிந்திச்சு பாருங்க. தனித்திரு மனசைக்குள்ள
சரியான விஷய ஞானங்கள் மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாத விஷய ஞானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய விஷய ஞானங்களை பண்ணணும். சொல்லு செயலால் ஃபஸ்ட்டு எண்ணத்தை உருவாக்குங்க. இங்கே நல்லது கெட்டது என்பது இந்த பரம்பொருளுக்கு கிடையாது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிடும். அதுக்கு நிலைப்பாடு வெளியே இருக்குது. புரியுங்களா? உங்களுக்கு என்ன தேவைகளோ பற்றில்லாமல் கரெக்டான விஷயத்தை நீங்கள் மூவ் பண்ணுங்க. எல்லாமே மாறக்கூடியதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிக்கடிக்கு அதை சிந்திங்க. இதில் தனிச்சிருக்கணும். எந்த விஷய ஞானங்களும் உள்ளே போகக்கூடாது. நீங்கள் எதை ஒரு கோட்பாடாக வச்சுருக்கீங்களோ அதை மட்டுமே மனசுக்கு. இந்த மாதிரி நிலையில் தனித்து இருக்க முயற்சி செய்யணும். அதில் விழிப்போடு இருக்கணும். உங்களோட எண்ண ஓட்டங்களுக்கு இடைப்பாடு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த ஒரு எண்ணத்துக்கும் ஒரு கேப் இருக்குது. அமைதியாக இருந்து கவனிச்சின்னா தெரியும். ஒரு நாள் 2 நாள்லாம் வந்துடாது. கொஞ்ச நாள் ஆகும், ஆனால் கண்டிப்பாக வரும். ஒரு எண்ணத்துக்கும் இடைவெளி. பார்வை இங்கே செலுத்துங்க. சும்மா எடுத்துக்காட்டு, ஒரு இந்த விரலை பாருங்கள், டக்குன்னு இந்த சைடில் பாருங்கள். இங்கே இருந்து இந்த கேப்பில் வரத்தாண்டி மனம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒரு இடைவெளி இருக்கும். இந்த விரலை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த விரலை நீங்கள் பார்க்கும்போது அந்த கண் அலை பாடுக்கு இடைப்பட்ட வெளி 2 விரலுக்கு நடுவில் கண் இந்த ஒரு செகண்டு நகரும்போது மன வெறுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெறுமையை ஆழ்ந்து கவனிக்கணும். அதே தான் எண்ணங்களும் ஒரு இடப்பட்ட வெளி இருக்குது, கேப். அதை கொஞ்சம் அதிகமாக்கணும். அதை கவனிக்கணும் ஃபஸ்ட்டு. அதோட விழிப்போடு இருந்தால் தான் அதை கவனிக்க முடியும். தனித்திரு விழித்திரு. பசித்திருன்றது என்னென்னா, நல்ல விஷய ஞானங்களை நீங்கள் பயன்படுத்தி பற்றில்லாமல் போய் அதை நீங்கள் திருப்தி காண்றது. எதுவும் என்னோடது அல்ல, எல்லாம் மாறக்கூடியது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை திருப்திகரமாக வச்சுங்க. இது உணவு முறையிலையும் நான் முன்பதிலிட்டிருப்பேன். யோகத்துக்கு ஏற்றாற்போல், உங்கள் உடலுக்கு ஏற்றாற்போல், உங்கள் வாழ்க்கை நெறிமுறைக்கு ஏற்றாற்போல் உணவு முறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் தான் அடைய முடியும். பயணிக்க முடியல. பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், எந்த யோகமாக இருந்தாலும் உங்களோட செயல்பாடும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் மனநிலை ஒரே மாதிரியாக வச்சுங்க. அதில் விழிப்பாக இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அதில் கவனம் என்பது நீங்கள் கற்பனை பண்ணுறாதீங்க, எச்சரிக்கைன்னு நினைக்காதீங்க. கவனிங்க, விழிப்போடு கவனிங்க. நம்ம சினிமா பார்க்குறோம், அங்கே காட்சிகளில் நம்ம பயணிக்கிறோம் ஊடுருவி. ஆனால் பின்னாடி இருக்கிற தர நம்மளுக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி அதை நீங்கள் கவனமாக வைங்க. பின்னாடி ஒரு தர இருக்குது, இதான் காட்சிகள், இதோடு நம்ம கவனிக்கணும், இதை பயணிக்கணுன்ற ஒரு கவனத்தோடு இருந்து நீங்கள் அங்கே எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி உலக வாழ்க்கையில் பண்ணுங்கள். நல்லா மாற்றங்கள் ஏற்படும். புரியலன்னா மன்னிக்கும். அடுத்த ஒரு பதில் எதிர்பாருங்க. நன்றி, வணக்கம்.